ஹலோ யூஎஸ், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம டாபிக் போயிடலாம். இப்போ எந்த சென்டென்ஸ்னா, ரெண்டு பேர் பேசாமல் இருக்காங்க. அதில் நடுவில் ஒருத்தர் சமாதானத்துக்காக வர்றாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அவளை உன்னோடு கூட பேச வைத்தால் நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்குறாரு. இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? நான் அவளை உன்னோடு பேச வைத்தால் நீ என்ன செய்வ? இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. ரொம்பலாம் கஷ்டம் இல்லை, எளிமைதான். If I will have her talk to you, what will you do? If I will have her talk to you, அதை ஷார்ட்டா if I will have her talk to you, what will you do? If I will have her talk to you, what will you do? If I will have her talk to you, what will you do? ஓகே, இதுதான் மீனிங்க. ഓക്കെ, ഇപ്പോൾ മലയാളത്തിൽ ഞാൻ അവളെ നിന്നോട് സംസാരിക്കാൻ പറഞ്ഞാൽ നീ എന്ത് ചെയ്യും? తెలుగులో నేను ఆమెను నీతో మాట్లాడితే మీరు ఏమి చేస్తారు? ఓకే, இப்போ हिंदीలో போயிடலாம். अगर मैं उससे बात करवाऊं तो तुम क्या करोगे? ನಾನು ಅವಳನ್ನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವಂತೆ ಮಾಡಿದರೆ ನೀವು ಏನು ಮಾಡಿದಿರಿ? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் படித்ததெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்பப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதெல்லாம் அப்போல்லாம் இதை கேட்டு பழகுங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது அடுத்தவங்கிட்ட நீங்கள் வெளிப்படுத்துங்க. யாருன்னா நம்மளை தப்பாக நினைப்பாங்கன்னு நினைக்காதீங்க. தயங்கி நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களால் பேச முடியாது. போல்டாக இருங்க. இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட்லாம் கிடையாது, ஈஸியான சப்ஜெக்டு. அதனால் இதெல்லாம் நம்மளுக்கு முக்கியமான ஒன்று. படிக்கிற பசங்களும் சரி, இப்போது சில பேர் வெளியூருக்கு போக வேண்டியதுதான் வரும். அவங்க ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் இங்கிலீஷ் கொஞ்சம் கண்டிப்பாக தேவைப்படும். செகண்ட் ஃபாரின் மட்டும் இல்லை, இப்போ நம்ம எந்த ஊருக்கு போனாலும் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், இங்கேயும் நமக்கு இங்கிலீஷ் தேவைப்படுது. இப்போது கர்நாடகா, கேரளா அங்கே போனாலும் நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம ஈஸியாக கன்வே பண்ண முடியும். நம்மளுடைய விஷயத்தை நம்ம என்ன சொல்ல வரோம்னு நமக்கு புரிய வைக்க முடியும். அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் நமக்கு முக்கியமான விஷயம், முக்கியமான சப்ஜெக்டு. ஓகே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.